அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் இஸ்லாமிய கேள்வி பதில் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இன்றைய கேள்வியாக தொண்டியைச் சேர்ந்த சகோதரர் அன்வருதீன் அவர்கள் ஒரு பாங்கு தொடர்பான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். என்ன அந்த சந்தேகம் என்றால், இப்போ ஒரு பயணி ஒரு வக்தில் 2 நேர தொழுகையை தொழுகிறார். அப்படி மார்க்கத்தில் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது. பயணிக்கு மட்டும் ஒரு நேரத்தில் 2 தொழுகையை தொழலாம். இப்போ லுகர் நேரம் இருக்குது என்றால் இப்போ அசர் தொழுகையும் சேர்த்து லுகர் நேரத்தில் தொழலாம். இப்படி தொழுது விட்ட ஒருவர் அதே பள்ளியில் அமர்ந்திருக்கும் போது அசருடைய வக்து வரக்கூடிய நேரத்தில் பாங்கு சொல்லப்படும். இப்ப இந்த பாங்குக்கு பதில் சொல்லலாமா, சொன்னால் நன்மையா அல்லது சொல்லக்கூடாதா என்ற கேள்வியை கேட்கிறார்கள். அதாவது பாங்குக்கு மார்க்கத்தில் என்ன சொல்லப்படுது என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா சமயத்துமன் நிதா ஃபகூலு மிஸ்லமா யகூலுல் முஅத்தின், நீங்கள் பாங்கு சப்தத்தை கேட்டால் பாங்கு சொல்பவர் சொல்வது போல நீங்களும் சொல்லுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ ஒரு பள்ளியில் பாங்கு சப்தம் கேட்கிறது என்றால் நாமும் அதற்கு பதில் பாங்கு சொல்ல வேண்டும். இமாம் சத்தம் போட்டு முஅத்தின் சத்தம் போட்டு சொல்வாரு, நாமும் மனசுக்குள்ள சொல்லிக் கொள்ள வேண்டியதான். இப்படி சொல்வதனால நமக்கு நிறைய சிறப்புகளும் இருக்குது. நபிகள் நாயகம் சொல்றாங்க, இமாம் முஅத்தின் சொல்லக்கூடிய அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற வாசகத்திற்கு நீங்களும் அப்படியே சொல்லுங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் நீங்களும் அப்படி சொல்லுங்க என்று ரசூலுல்லாஹ் சொல்லிக்கொண்டே வரும்போது, ஹய்யால் ஸலா ஹய்யால் ஃபலா என்று பாங்கு சொல்பவர் சொன்னால் நீங்கள் அதற்கு லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அல்லாஹ் அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அதே போன்ற நீங்களும் சொல்லுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றாங்க, மின் கல்பிஹி தஹலல் ஜன்னா, இந்த வாசகத்தை யார் உளப்பூர்வமாக சொல்கிறாரோ, முஅத்தின் சொல்லக்கூடிய அந்த பாங்குக்கு பதில் பாங்கு சொல்லும் போது உளப்பூர்வமாக யார் சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சிறப்பான ஒரு சிறப்பை சொல்லி தர்றாங்க. அப்ப நம்ம இது மூலமாக பாங்குக்கு பதில் சொல்வதும் அதன் சிறப்பையும் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இப்ப இரண்டாவது விஷயம் என்ன என்று சொன்னால், இப்ப பாங்கு சொல்வது கடமையா சுன்னத்தான் நம்ம விளங்கணும். முதல்ல பாங்கை பொறுத்த வரையில இமாம்கள் மத்தியில என்ன கருத்து வருகிறது என்றால், பாங்கு கடமை கிடையாது, சுன்னத்து அக்கதா என்று சொல்வார்கள். வலியுறுத்தப்பட்ட சுன்னத்து அப்படின்னு பல இமாம்களுடைய கூற்றாக பார்க்கிறோம். அப்ப பொதுவா மார்க்கத்துல ரசூல் என்ன சொன்னாங்க, முஅத்தின் சொன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு கடமையாக்கல, அது ஒரு சுன்னத். இப்படி அதுக்கு பதில் சொன்னால் அதற்கு நன்மை இருக்குது என்றுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தவிர அது கடமை என்று இஸ்லாம் நமக்கு சொல்லவே கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்போ மூணாவது விஷயம் என்ன என்று கேட்டால், ஒரு பாங்குக்கு தான் பதில் சொல்லணுமா அல்லது பல பாங்குக்கு பதில் சொல்லலாமா? இப்ப லுகர் தொழுகை இருக்குது என்றால் லுகர் தொழுகைக்கான பாங்கு ஒரு பள்ளியில் சொல்லப்படும். அதே போல ஒரு பள்ளி மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு ஊருக்கு 10 பள்ளி இருக்குன்னு வைங்களேன், லுகர் நேரத்துல 10 பள்ளியிலையும் பாங்கு சொல்லுவாங்க. இப்ப 10 பள்ளிக்குண்டான பாங்குக்கும் பதில் சொல்லலாமா அல்லது ஒரு பள்ளிக்கு தான் சொல்லலாமா? 10 பள்ளிக்குண்டான பாங்குக்கும் பதில் சொன்னால் அது நன்மையா தீமையா என்று கேட்டால் மார்க்கத்துல அதுக்கும் ஒரு நிலைப்பாடு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நாம தொடர்ச்சியாக ஒரு பள்ளியில தொழுகிறோம், அந்த பள்ளிக்குண்டான பாங்குக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அப்படியும் சொல்லிக்கொண்டு ஒரு பாங்குக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சிடலாம். இப்போ ஒன்னுக்கும் மேல நான் எல்லா பள்ளியுடைய பாங்குக்கும் பதில் சொல்லுவேன் என்று ஒருவர் நினைக்கிறாரு. அப்படி பதில் சொன்னால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று அந்த சிறப்பிற்காகவே ஒரு சொல்லணும்னு நினைக்கிறார் ஒருவர். இது தவறா என்று கேட்டால் தவறு கிடையாது. இதற்கும் மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கிராமவாசி ஒரு கேள்வி கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு என் மீது கடமையாக்கப்பட்ட தொழுகையை சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
அஸ்ஸலாத்தில் ஹம்ஸ், 5 நேர தொழுகை உன் மீது கடமை அப்படின்னு சொல்றாங்க. என் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது ஷஹர ரமலான், ரமலான் நோன்பு உன் மீது கடமை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஜக்காத்தை பத்தி கேட்கும்போது அது சொல்லும்போது ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 5 வக்து தொழுகை கடமைதான், இல்லான் தத்தவ ஷையன், நீயாக கூடுதலாக தொழுது கொண்டாலே தவிர, நீ இஷ்டப்பட்டு தொழுதா தொழுதுக்கலாம், வேற தொழுகை கடமைன்னு சொன்னா 5 வக்து. அதே போல நோன்பு, ரமலான் மாத நோன்பு தான் கடமை. இல்லான் தத்தவ ஷையன், நீயா விரும்பி வேற நோன்பு வைத்துக் கொண்டால் அது உன்னுடைய கூடுதல் நன்மைதானே தவிர, கடமை என்று சொன்னால் அது ரமலான் நோன்பு மட்டும்தான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி தர்றாங்க. கடைசியில் அந்த சஹாபி, வல்லதி அக்கிரமக்க, அல்லாஹ்வின் தூதரே உங்கள் கண்ணியத்தின் மீது சத்தியமாக நான் நீங்கள் சொன்னது போல இதை மட்டும்தான் செய்வேன், இதை விட கூட்டவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று சொல்லி அவர் போயிடுறாரு. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னா, தன் கூட இருந்த மற்ற சஹாபாக்கிட்ட சொல்றாங்க, அஃப்லஹ இன் சதக்க அவு தஹலல் ஜன்னா, இது சதக்க இன் சதக்க, இவர் சொன்னதுல உண்மையாக இவர் இருந்தால் வெற்றி அடைந்து விடுவார், இவர் சொன்னதுல உண்மையாளராக இருந்தால் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். இப்ப இதுல நமக்கு என்ன விஷயம், 5 வக்து தொழுகை கடமை என்று ரசூலுல்லாஹ் சொன்னவர்கள் கூடுதலாக என்ன சொல்றாங்க, நீங்களா விரும்பி தொழுதுக்கலாம். அப்ப மார்க்கத்துல ஒரு வணக்கம் இருக்கிறது, அந்த வணக்கம் செய்தால் அது நன்மை, அது கடமை என்று இருக்கும்போது அந்த வணக்கத்தை கூடுதலாக செய்தால் அது அதிக நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும் என்பதை இதில் நம்ம விளங்கலாம். என்ற அடிப்படையில் ஒரு பாங்குக்கு மட்டும் பதில் சொன்னால் போதும் என்று நினைக்கிறவங்க சொல்லிக்கிறலாம். நான் ஊர்ல உள்ள எல்லா பள்ளிக்கும் உண்டான பாங்குக்கும் பதில் சொல்வேன், எனக்கு அந்த சிறப்பு வேணும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் எல்லா பாங்குக்கும் பதில் சொல்லி அந்த சிறப்பை பெறலாம். ஏன்னா இதெல்லாம் கூடுதல் நன்மைக்கு தான். அப்ப இந்த விஷயத்தை விளங்கி கொண்டால் நீங்க கேட்ட கேள்விக்கு விளக்கம் தெரிந்துவிடும். அதாவது ஏற்கனவே தொழுத ஒரு தொழுகைக்கு அதுக்கப்புறம் தான் பாங்கு சொல்றாங்க என்றால் நீங்க என்னன்னு பார்க்கணும், இதனால எனக்கு நன்மை கிடைக்கும்னு நினைத்தா நீங்க சொல்லிக் கொள்ளலாம். நான் தான் தொழுதுட்டேனே பிறகுதானே பாங்கு சொல்றாங்க, இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. ரசூலுல்லாஹ் நீங்க லுகர் பாங்குக்கு தான் பதில் சொல்லணும், அசர் பாங்குக்கு தான் இதுக்கு பதில் சொல்ல, இப்படிலாம் பிரிக்கல. இமாம் முஅத்தின் பாங்கு சொல்றதை நீங்க செவியேற்றால் நீங்களும் அதை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் நம்ம கூடுதல் நன்மை வேணும் என்று ஒருவர் நினைக்கிறார் என்றால் அதற்கு தாராளமாக பதில் சொல்லிக் கொள்ளலாம் என்பதை உங்களுக்குரிய பதிலாக கூறிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.